பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி டாமினோஸில் ஆர்டர் போட்டால் எங்கள் ஏரியாவுக்கு டெலிவரி லொக்கேஷன் காட்டல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா பீஸா ஹட்டில் ஆர்டர் போட்டேன். நான் ஆர்டர் போட்ட நேரம் பார்த்து 350க்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தான். 2 பீஸா ப்ளஸ் வந்து ஒயிட் சீஸ் பாஸ்தா அதுவும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. டெலிவரி சார்ஜும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் 350 ரூபா ரொம்ப அதிகம் தான். 350 ரூபா இருந்ததுன்னா 2 சிக்கன் ரைஸு ஒரு குவார்டர் கிரில்லே சாப்பிட்ருப்பேன். சரி பீஸா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு 350 ரூபாய்க்கு பீஸா ஆர்டர் பண்ணிட்டேன். பீஸாவை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஆர்டர் பண்ண பீஸா என்னென்னா சிக்கன் கேப்சிகம் பீஸா தான். 4 பீஸ் இருந்தது. ஒரு பீஸை 4 வெட்டி வச்சுருந்தாங்க. அடுத்தது ஃப்ரீயாக வந்த பாஸ்தா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. உள்ளே நிறைய சீஸ்லாம் போட்டு பாஸ்தா அதுக்கப்புறம் வந்து சோளம்லாம் போட்டுருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு ஒரு வீடியோ எடுத்துப்போம். அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த 3 பொருள் தாங்க 350 ரூபா. ஃபஸ்ட்டு பாஸ்தாவை சாப்பிட்லாமேன்னு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஒருவேளை பாஸ்தா விரும்பிகளுக்கு பிடிக்குமோ என்னவோ. ரெண்டாவது பீஸா பக்கம் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில்லி ஃப்ளேக்ஸை பிரித்து அது மேலே அப்படியே மழை சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு பீஸாவை எடுத்து ஒரு கடி கடித்து சாப்பிட்டு பார்த்தேன். சீஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கனும் அந்த கேப்சிகமும் நிறையாவே போட்டிருந்தாங்க. டேஸ்ட்டு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனா கூட சுமாராகவே இருந்ததுங்க. என்ன தான் பீஸா பாஸ்தான்னு தின்னாலும் 2 வாழைக்காய் பஜ்ஜி எடுத்து அதில் தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.